சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல நடந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்றாங்க. அதனால ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ரிசைன் பண்ண வேண்டியதா ஆயிருது. ஒரு ஹை ப்ரொஃபைல் ட்ரையலும் ஆரம்பிக்குது. இந்த கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த கேஸ்க்கு அலாட் செய்யப்பட்ட ஜட்ஜ் மர்மமான முறையில இறந்து போறாரு. இது எந்த ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியும் இல்ல. 2010ல நேஷனல் ஹெட்லைன்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ண சௌராபுதீன் கேஸ். இந்த கேஸ் பவர், போலீஸ், ஜஸ்டிஸ் சிஸ்டம் மேல ஏகப்பட்ட கேள்வி எழுப்புச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா 2005ல நடந்த இந்த கேஸை நம்ம திரும்ப பார்க்க போறோம். ஒரு சிங்கிள் என்கவுண்டர் எப்படி பல வருஷம் ஆகியும் இன்னும் இவ்ளோ கான்ட்ரோவர்ஷியலா இருக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட். இந்த மொத்த வீடியோவையும் நான் சிபிஐயோட சார்ஜ் ஷீட் படியும் மீடியால வந்த நியூஸ் படியும் வச்சுதான் நான் பண்றேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இந்த வீடியோல எதுவுமே இல்லை. எது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கோ அதெல்லாத்தையும் அப்படியே சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரைம் கேஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். சிபிஐயோட சார்ஜ் ஷீட் படி இந்த கதை நவம்பர் 23, 2005 எப்போ ஒரு இருட்டான ராத்திரியில் ஆரம்பிக்குது. சௌராபுதீன், அவனோட மனைவி கசர்பி, அவங்களோட கூட்டாளி பிரஜபதி, இவங்க 3 பேரும் ஹைதராபாத்ல இருந்து அகமதாபாத்துக்கு போற பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மணி ராத்திரி 1:30 இருக்கும். மகாராஷ்டிரால போயிட்டு இருக்கும்போது இந்த பஸ் நிப்பாட்டப்படுது. அப்போ இவங்க இந்த பஸ்குள்ள வந்து சௌராபுதீனையும் அவனோட அசோசியேட் பிரஜபதியையும் தூக்கிட்டு போறாங்க. அப்போ சௌராபுதீனோட ஒய்ஃபும் அவனை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொன்னதுனால சௌராபுதீனோட ஒய்ஃபையும் போலீஸ் தூக்கிட்டு போறாங்க. 3 நாள் கழிச்சு நவம்பர் 26, 2005 அப்போ சௌராபுதீன் சுடப்பட்டதா நியூஸ் வருது. குஜராத்தோட டிஐஜி வஞ்சரா பிரஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான என்கவுண்டர் நாங்க பண்ணதா பிரஸ் மீட் கொடுக்கறாரு. ஆனா இங்க தான் போலீஸோட கதையும் சிபிஐ சொன்ன கதையும் டோட்டலி வேறையா இருக்கு. குஜராத் போலீஸ் சொன்னதுபடி இது நடக்கும்போது சௌராபுதீன் அகமதாபாத்ல இருந்த நரோடான்ற இடத்துல இருந்திருக்கான். அப்ப அவன் பைக்ல போயிட்டு இருந்திருக்கான். போலீஸ்ல அவனை நிப்பாட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இவன் நிக்காம போயிருக்கான். போலீஸ் அப்ப அவனை ஃபாலோ பண்ணப்போ இவன் போலீஸை ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ போலீஸ் பதிலுக்கு இவனை ஷூட் பண்ணி 9 புல்லட் இவன் உடம்புல இறக்கி இவனை கொன்னுட்டாங்க. இதை தான் குஜராத்தோட ஸ்டேட் போலீஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம டிஐஜி வஞ்சரா இதுக்கும் மேல பெரிய பெரிய கிளைம்ஸ்லாம் அவன் மேல வச்சாரு. இதனாலேயே இந்த ஸ்டோரியில சௌராபுதீனுக்கு 3 அடையாளங்கள் இருக்கு. முதலாவதா குஜராத்தோட ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் போலீஸ் சொன்னதுபடி குஜராத் போலீஸ் சொன்னதுபடி சௌராபுதீனுக்கு ஏகப்பட்ட டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கூட லிங்க் இருந்திருக்கு. அந்த லிங்க் எல்லாம் வச்சுட்டு குஜராத்தோட ஃபார்மர் ஹோம் மினிஸ்டரை சௌராபுதீன் கொல்ல ட்ரை பண்ணதா அவங்க சொல்றாங்க. அதனால சௌராபுதீனை பிடிக்க பல நாள் ட்ரை பண்ணதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவே மீடியா ரிப்போர்ட்ஸ் சிபிஐ சொன்னதுபடி பார்த்தோம்னா சௌராபுதீன் ஒரு சீரியல் பிளாக்மெயிலர். அவனோட வேலையே பணக்கார பிசினஸ் மேனை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறது தான். குறிப்பா எந்த டைப் ஆஃப் பிசினஸ் மேன்னா மார்பிள் பிசினஸ்ல ஈடுபடுறவங்க தான். ராஜஸ்தான் அப்புறம் குஜராத்ல மார்பிள் ட்ரேடர்ஸ், மார்பிள் ஓனர்ஸ், மார்பிள் குவாரி வச்சிருக்கிறவங்க எல்லாமே இவனோட டார்கெட்டா இருந்திருக்கு. சோ போலீஸ் இவனுக்கு கொடுத்த அடையாளம் டெரரிஸ்ட். அதுவே சிபிஐ இவனுக்கு கொடுத்த அடையாளம் பிளாக்மெயிலர், எக்ஸ்டார்ஷனிஸ்ட். போலீஸோட அபிஷியல் ஸ்டோரி சீக்கிரமாவே உடைய ஆரம்பிக்குது. வருஷங்கள் கழிச்சு வந்த ஹிந்துஸ்தான் டைமோட ரிப்போர்ட்ல போலீஸ் சௌராபுதீனுக்கு டெரரிஸ்ட் லிங்க்ல இருக்குன்னு சொன்னது ஆஃப்டர் தாட்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னா சௌராபுதீன் என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் டெரரிஸ்ட்னே போலீஸ் சொல்றதா அவங்க சொல்றாங்க. ஏன்னா என்கவுண்டர் நடந்து 4 மாசம் கழிச்சு மார்ச் 2006 அப்போ குஜராத்தோட சிஎம்மா இருந்த ஒருத்தர் அசம்பிளியில இந்த என்கவுண்டர் சம்பந்தமா எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஒரு ரிட்டன் ரிப்ளை கொடுக்கிறாரு. அந்த ரிப்ளைல சௌராபுதீன் ஒரு மர்டர் அக்யூஸ்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட்ல புக் பண்ணப்பட்டவன்ற மட்டும்தான் போட்டுருந்துச்சு. அவனுக்கு இருந்த டெரரிஸ்ட் லிங்க் பத்தி எதுவுமே போடல. சிபிஐயோட சார்ஜ் ஷீட் படி சௌராபுதீனோட கிரைம் பார்ட்னர் முகமது அசீம் அவன் ஒரு பயங்கரமான விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்றான். இவனால எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்லான பீப்புளை மிரட்டி காசு வாங்க முடியுது? சிபிஐயோட சார்ஜ் ஷீட் படி இவன் இந்த விஷயத்தை தனியா பண்ணல. இவனும் ஐபிஎஸ் ஆபீசர் அபயன்றவர் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. வர்ற ப்ராஃபிட்ல 75-25 சொல்லி பிரிச்சுக்குவாங்களாம். ஃபர்ஸ்ட் சௌராபுதீன் ஒருத்தரை போய் பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட காசு கேட்பான். அந்த பிசினஸ் மேன் அந்த விஷயத்தை அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லுவாரு. போலீஸ் அந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக அந்த பிசினஸ் மேன் கிட்ட காசு வாங்குவாரு. அப்புறம் அந்த காசுல ஐபிஎஸ் ஆபீசர் அபையும் சௌராபுதீனும் 75-25 சொல்லி பிரிச்சு எடுத்துக்குவாங்க. கடைசியா 2010ல சிபிஐ மர்டர், அப்டக்ஷன், கான்ஸ்பிரசின்னு சொல்லி
சொல்லி பல கேஸ ஐபிஎஸ் ஆபீசர் அபய் மேல போட்டு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. பட் சிபிஐனால கோர்ட்ல எந்த சார்ஜஸையுமே ப்ரூவ் பண்ண முடியல. இதனால 2014ல அபய் பெயில் வாங்கி வெளியே வந்துடுறாரு. திரும்ப வேலை கிடைச்சு இப்ப ஸ்டேட் மானிட்டரிங் டிஐஜியா ப்ரமோட் கூட ஆயிருக்காரு. ஒரு லெட்டர் மட்டும் இல்லனா இந்த கேஸ் மொத்தமே முழுமையா மூடப்பட்டிருக்கும். என்கவுண்டர் நடந்த சில வாரங்கள் கழிச்சு சௌராபுதீனோட தம்பி ரபாபுதீன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல அவர் போலீஸ் சொன்ன கதையை சுத்தமா நம்பாததாகவும் அப்புறம் காணாம போன அவரோட அண்ணி கசர்பியை கண்டுபிடிக்க சொல்லி அவர் எழுதியிருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா குஜராத் போலீஸ் திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்றாங்க. இங்க தான் குஜராத் சிஐடியோட இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கீதா ஜோஹாரி வராங்க. செப்டம்பர் 2006ல கீதா ஜோஹாரி ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க இந்த கேஸை சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ் சம்பந்தமா கீதாக்கு பலவிதமான பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது நியாயமற்ற செயல்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹிந்து ஆர்டிகல்ல வந்த ரிப்போர்ட் படி சௌராபுதீனோட ஒய்ஃப் கசர்பி இல்ல, கசர்பி வேற யார் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை மாத்த சொன்னதா கீதா ஜோஹாரிக்கு பயங்கரமான பிரஷர் வந்திருக்கு. இந்த டைம்ல தான் நவம்பர் 2006 அப்போ பிரசாந்த்ன்ற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்றாரு. அந்த ஆபரேஷன்ல அவர் வெளியிட்ட நியூஸ் மொத்த குஜராத்தையுமே அதிர்வுக்குள்ளாக்குச்சு. ஒரு ஆபீசருக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து அவர் எல்லாத்தையுமே கக்க வச்சிருக்காரு அவரு. அதுல அந்த ஆபீசர் நடந்தது ஃபேக் என்கவுண்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அதுல இன்வெஸ்டிகேஷன்ல சௌராபுதீனே அவரோட ஒய்ஃப் கசர்பியையும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போனதாகவும் அங்க அவங்கள அடிச்சு துன்புறுத்தினதாகவும் சொல்லியிருக்காரு. அந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல இருந்த மக்களும் புர்கா போட்டிருந்த ஒரு பொண்ணை கூட பார்த்திருக்காங்க. அதுதான் கசர்பி. பிரஷர் அதிகமானதுனால குஜராத்தோட ஸ்டேட் கவர்மெண்டே இது ஃபேக் என்கவுண்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இது சம்பந்தமா 3 ஐபிஎஸ் ஆபீசரை டிஐஜி ராஜ்னீஷ் ராய் அரெஸ்ட் பண்றாரு. ராஜ்குமார் பாண்டியன், டிஐஜி வஞ்சரா, தினேஷ் குமார். அதுக்கப்புறம் ராஜ்னீஷ் ராய் அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ண ட்ரை பண்றாரு. அதனாலே அவர் இந்த கேஸ்ல இருந்து மாற்றப்படுறாரு. திரும்ப கீதா ஜோஹாரியை இன்வெஸ்டிகேஷனுக்கு போட்டுறாங்க. என்னதான் சௌராபுதீனோட என்கவுண்டர் கேஸ் ஹெட்லைன் ஆக்குபை பண்ணாலும் அவனோட ஒய்ஃப் கசர்பிக்கும் அவனோட கூட்டாளி பிரஜபதிக்கும் நடந்ததுதான் இங்க ரொம்ப டார்க்கான விஷயம். பஸ்ல இருந்த 3வது ஆள் ஞாபகம் இருக்கா? சௌராபுதீனோட கூட்டாளி பிரஜபதி. மீடியா ரிப்போர்ட்ஸ் படி அவன் டிஜி வஞ்சராவோட இன்ஃபார்மரா இருந்திருக்கான். அதனாலதான் அவன் உடனே கொல்லப்படல. ஆனா பிரஜபதிக்கு நடந்துட்டு இருந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பயம் வந்துருது. அவன் ஜெயில இருந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே லெட்டர் எழுதுறான். என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, போலீஸ் என்ன கொன்னுருவாங்கன்னு சொல்லி. அவன் நினைச்சிட்டு இருந்த மாதிரியே 2006ல ஒரு என்கவுண்டர்ல அவன் கொல்லப்படுறான். போலீஸ் சொன்ன காரணம் என்னன்னா எங்களோட கண்ணிலலாம் மிளகா பொடி தூவிட்டு அவன் தப்பிக்க ட்ரை பண்ணான்றது மட்டும்தான். கேஸோட ஒரே ஆதாரமா இருந்த நபரும் சுட்டு கொல்லப்பட்டாரு. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பல விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த ஆபீசர் சொலாங்கி அமித்ஷாவோட கோவத்தை காரணம் காட்டி கீதா ஜோஹாரி இந்த கேஸ்ல நிறைய விஷயத்த மாற்ற சொன்னதா பிற்காலத்துல அவர் சொல்லியிருக்காரு. 2007ல கீதா ஜோஹாரி இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றப்போ துல்சிராமுக்கு நடந்த என்கவுண்டருக்கும் சௌராபுதீனுக்கு நடந்த என்கவுண்டருக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டை கீதா ஜோஹாரி சப்மிட் பண்ண சில மாசத்திலே அவங்க டிஜிபியா ப்ரமோட் ஆகுறாங்க. அப்புறம் சௌராபுதீனோட ஒய்ஃப் கசர்பியை ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங்னு சொன்ன ஸ்டேட் அவங்கள வேற வேற ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சிருந்தது உண்மைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சிபிஐ கொடுத்த விட்னஸ் டெஸ்டிமோனிஸ் படி அவங்களுக்கு ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நவம்பர் 29, 2005 அப்போ அவங்கள ஒரு ஆன்டி டெரரிசம் ஆபீஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. புருஷனோட சாவை பத்தி யார்கிட்டயுமே வாயை திறக்க கூடாது, உனக்கு எவ்வளவு வேணா பணம் தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேண்டான்னு சொன்னதும் அவங்கள பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆக்சஸ் பண்ண சிபிஐ ரிப்போர்ட் படி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அந்த சாயங்காலம் முன்னாள் டாக்டரா இருந்து இப்போ டிஜிபியா மாறின ஒருத்தரை இந்த விஷயத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்புறம் கசர்பி கொலை செய்யப்படுறார். சாயங்காலம் 6 மணிக்கு விறகெல்லாம் கொண்டு வந்து அவங்களோட பாடி ஒரு டெம்போல ஏத்திக்கிட்டு ஒரு ஆளே இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் எரிச்சு அந்த சாம்பலை ரிவர்ல கலந்ததா ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. சிபிஐயோட ரிப்போர்ட் படி சௌராபுதீனோட கேங் ராஜஸ்தான்ல இருக்கிற ஆர்கே மார்பிள்ஸை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 25 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. அவங்க சீரியஸா இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக அந்த மார்பிள் கம்பெனிக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை கொலை கூட பண்ணியிருக்காங்க. பயம் வந்த ஓனர்ஸ் ராஜஸ்தானோட ஹோம் மினிஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டு சௌராபுதீனை தீர்த்து கட்டுறதுக்காக
10 கோடி ரூபாய் கொடுக்க தயாரா இருந்திருக்காங்க. அப்புறம் அவரு குஜராத்ல இருக்கிற அமித்ஷாவை கான்டாக்ட் பண்ணதா குற்றச்சாட்டு இருக்கு. 2010ல இந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் ரொம்ப பெருசாயிருச்சு. அப்ப கலெக்ட் பண்ண சிஐடியோட கால் ரெக்கார்ட்ஸ் படி என்கவுண்டர் நடந்த டைம்ல கிரவுண்ட்ல இருந்த ஆபீசர் டிஜி வஞ்சராக்கும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாக்கும் பல டைம் கால்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. இந்த விஷயம்லாம் வந்ததுக்கு அப்புறம் அமித்ஷா மேல கேஸ் போட்டு அவர் ஹோம் மினிஸ்டர் பதவியை ரிசைன் பண்றாரு. சிபிஐ அவர் அரெஸ்ட் பண்றாங்க. பட் 3 மாசம் கழிச்சு அவருக்கு பெயில் கிடைச்சிருது. பட் 2015ல எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால அமித்ஷா இந்த கேஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. கோஇன்சிடென்ஸா என்னன்னு தெரியல. அதே டைம் தோனியும் ரிட்டையர் ஆனதுனால அந்த நியூஸ் டாமினன்ட் ஆகி இந்த நியூஸ் யாருக்குமே அதிகமா தெரியாம போயிருது. இந்த கேஸ்ல பொலிட்டிக்கல் பிரஷர்னால நிறைய விஷயம் கோர்ட்ல மாறுதுன்னு சொல்லி இந்த கேஸை குஜராத் ஹைகோர்ட்ல இருந்து மும்பை ஹைகோர்ட்டுக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் 2014ல எலெக்ஷன்ஸ் வருது. எலெக்ஷன்ஸ்ல பிஜேபி பயங்கரமான வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. அதோட இந்த கேஸோட மொத்த ட்ராக்குமே மாறிடுது. இந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஜட்ஜ் தான் கேட்கணும்னு ஆர்டர் இருந்துச்சு. பட் அந்த ஆர்டரே மாத்துறாங்க. இந்த கேஸை கேட்டிருந்த முதல் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்னால டிரான்ஸ்பர் செய்யப்படுறாரு. ரெண்டாவது அசைன் செய்யப்பட்ட ஜட்ஜ் தான் பிஹெச் லோயா. அப்ப நவம்பர் 30, 2014 அப்போ ஜட்ஜ் லோயா அவரோட கொலீகோட பொண்ணு கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக மும்பையில இருந்து நாக்பூருக்கு வந்திருக்காரு. வந்து அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காரு. கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கும் போதே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அவரை வேற 2 ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பட் அவர் இறந்துட்டாரு. அப்புறம் 2017ல கேரவான்ற மேகசின்ல வந்த ரிப்போர்ட் படி அவரோட டெத் மேல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குன்னு அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா 100 கோடி ரூபாய் லஞ்சம் ஆஃபர் வந்ததாகவும் அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஜட்ஜ் லோயோட டெத்துக்கு அப்புறம் 3ஆவதா இந்த கேஸ்க்கு வந்த ஜட்ஜ் யாருன்னா ஜிபி கொசாவி. அப்புறம் இன்னொரு ஜட்ஜ் எஸ்டி சர்மா தலைமையில் இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட எல்லாருமே விடுவிக்கப்படுறாங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா 92 பேர் இந்த கேஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வாக்குமூலத்தை திரும்ப பெற்றுட்டாங்க. வழக்கமா சிபிஐ ஒரு கேஸ்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல அந்த மாதிரி எந்த சேலஞ்சும் பண்ணல. அப்புறம் சௌராபுதீனோட தம்பியுமே இந்த கேஸ்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பை சேலஞ்ச் பண்ணல. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நாளானைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோட உங்களை பார்க்குறேன். பை.